அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் துளாராசியில் பிறந்த நண்பர்களே, எப்போதுமே உங்களுக்கு காலை வாரிவிடக்கூடிய குரு பகவான் இப்போது உங்களுக்கு கை கொடுத்து காப்பாற்றப் போகிறார். காரணம் இந்த குரு பகவானுடைய பேச்சு தாங்க. அதனால் இனிமே துரோகம், தோல்வி, கடன் என நீங்கள் விழுந்தது போதும். வெற்றி, லாபம், அதிர்ஷ்டம் என அனைத்து விதமான நன்மைகளும் இனி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. துளாராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக கிடைக்க போகின்ற பலன்கள் குறித்து தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்க. பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பயிற்சி பலன்கள் பதிவு செஞ்சாச்சு. பதிவினை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவினை நீங்கள் சேனலை விசிட் பண்ணியும் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். துளாராசியில் பிறந்த நண்பர்களே, உங்கள் துளாராசிக்கு 6ஆம் வீடாக வர்றது மீனராசி, 3ஆம் வீடாக வர்றது தனுசு ராசி. இந்த 2 ராசிக்குமே அதிபதி குரு பகவான் தாங்க. உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா அது சுக்கிர பகவான். அவருக்கு பகை கிரகம் தான் இந்த குரு பகவான். இப்படிப்பட்ட இந்த குரு பகவான் ரிஷப ராசியில் இப்போ இருக்காருங்க. அது உங்களுக்கு 8ஆம் வீடு. உங்களுக்கு எப்போவுமே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுப்பவராக இந்த குரு பகவான் இருப்பாருங்க. ஆனால் அந்த குரு பகவான் மே மாதம் 15ஆம் தேதி காலையில் 2:30 மணிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அப்படி அவர் மிதுன ராசிக்கு மாற போறாருங்க. மிதுன ராசிங்கிறது உங்கள் துளாராசிக்கு 9ஆம் வீடு, பாக்கியஸ்தானம். அதில் போய் அமரப்போகிறார் குரு பகவான். எப்போவுமே கெடுதல் செய்யக்கூடிய குரு பகவான் இந்த முறை நல்லது செய்ய போறாருங்க. ஏன்னா இந்த குரு பகவானுடைய 5ஆம் பார்வையானது உங்கள் மீது விழுகிறது. அதனால நன்மைகள் இனி நடந்தே தீரும். அது யார் தடுத்தாலும் உங்களுக்கு கிடைத்தே தீருங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமை, நீங்கள் போட்ட உழைப்பு, அதெல்லாம் இதுவரை வீண் போய் இருக்கலாம். ஏன்னா மற்றவங்க நபர்களால் உங்களுக்கு துரோகம், சூழ்ச்சி, தோல்வி இதிலெல்லாம் நீங்கள் சிக்கி இருக்கலாம். ஒரு பழி பாவத்தில் நீங்கள் மாட்டி இருக்கலாம். ஆனால் குரு பகவானுடைய 5ஆம் பார்வை உங்கள் மீது விழுகின்ற காரணத்தால் இது அனைத்துமே நிச்சயமாக தவிடு பொடியாகிவிடும். முக்கியமாக 9ஆம் வீட்டில் குரு பகவான் வந்தால் குழந்தை பாக்கியம், திருமண யோகம் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைத்தே தீருங்க. திருமண விஷயத்தில், வாழ்க்கை துணை விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும். குழந்தைகள் வழியில் நன்மைகள் கிடைக்கும். ஆன்மீகம் அல்லது ஒரு பெரிய ஒரு விஷயத்தில் பதவி யோகம் கிடைக்க போகுதுங்க. அது தேடி வரும். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. முக்கியமாக பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. மனோ ஆரோக்கியம் ஏற்படும். பெரிய ஒரு பணத்தொகை உங்கள் கைக்கு வந்து கைமாறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பெருத்த லாபம், பண விஷயம், பொருளாதார விஷயத்தில் நன்மை ஏற்பட வாய்ப்பு உண்டுங்க. அடமானம் போன தங்கத்தினை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் புதியதாக தங்க நகை வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்குங்க. புதியதாக கார் வாகனம் கூட வாங்குவீங்க. இதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலன்களை அதிகமாக தருவாருங்க. அப்படி குரு பகவான் 5, 7, 9 பார்வைகள் மூலமாக பல நன்மைகளை செய்ய போறாரு. 5ஆம் பார்வை உங்க மீது படுதுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல காரியம், சுப காரியம் நடந்தே தீரும். 7ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்குறாரு குரு பகவான். உங்களுக்கு அது 3ஆம் வீடு. அப்போ உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வீட்டில் விசேஷங்கள் நடத்தப்படும். உடன் பிறந்தவங்களால ஏற்பட்ட மன கஷ்டம், பிரச்சனை இதெல்லாம் தீருங்க. குரு பகவான் அது 9ஆம் பார்வை. அது கும்பராசியின் மீது விழுகுதுங்க. அதனால் உங்களுக்கு பிள்ளைகள் மூலமாக நன்மைகள் கிடைக்குங்க. உங்களுடைய பிள்ளைகள் பேர் சொல்லும் பிள்ளைகளாக இருப்பாங்கங்க. பிள்ளைகள் வழியில் அதிர்ஷ்டம் கிடைக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. பிள்ளைகள் வழியில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க. ஒரு சுபகாரியம், திருமணம், வேலை போன்ற விசேஷங்கள் கூட கிடைக்கலாம். இப்படிப்பட்ட நன்மைகளை குரு பகவான் கொடுத்தே தீருவார். இதில் ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கடன். நீங்கள் கேட்காத இடத்துல கூட உங்களுக்கு கடன் கொடுக்க ரெடியாக இருப்பாங்கங்க. வாலண்டியராக வரும்.
பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி தகுதிக்கு மீறி அல்லது தேவையில்லாத ஒரு கடனை வாங்கி மாட்டிக்காதீங்க. ஏன்னா கொடுக்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. விழிப்பாக இருந்து கொள்ளுங்க. இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதுவும் தந்தை வழி உறவுகளில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் நிச்சயமாக நன்மையை பெற்றுத்தரும். நல்லது நண்பர்களே, இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியுற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.